ஐயா தருணம் ஐயா சாவர காலத்துல இவ்வளவு ஆட்டம் முடிஞ்சிருப்பா யாருமே சுவாமி கடவுளே மல்லிகை முள்ளிகை மனோரஞ்சிதங்கள் பறித்து வந்து சிபியடி பொற்பாதங்களை சுவாமி மல்லிகை முள்ளிகை மனோரஞ்சிதங்கள் பறித்து வந்து உங்களது திவ்யடி பொற்பாதங்களை நான் பாலால் கழுவி எழுது பட்டாடையில் துடைத்து உங்கள் பொன்னான திருவடி பாதத்தை நான் அடிப்படைந்தேன் சுவாமி. நீச்ச பாதங்களை இருந்தாலும் குருபாதங்களை பழுதபடினால் கஜச்சூந்த உலகில் வாழ்வோய் பல்லாண்டு காலம் வாழ்வு என்றால் இந்த வையகத்தில் நான் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன் சாமி. அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் 2 பெண்ணை அதி சீக்கிரமாக அழைத்தது ஒரு என்ன காரணம் என்ன சுவாமி? இருந்தாலும் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேட்காமலே கொடுக்குமா தெய்வ குணம். அதாவது அரண்மனையில மலை போல் பணத்தை குமிச்சு வைத்திருந்தாலும் கொடுப்பதற்கு என்ன வேண்டும்? மனம் இருக்க வேண்டும். ஆமா, அதே போல் அன்பு தம்பி அவர்கள் சரி இந்த ஏழை உள்ளத்தை பாராட்டி அவர் சொத்தில் இருந்து 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். உண்மைதான். அவருடைய குடும்பம் நீடோடி வாழ்க. ராமா ஒரு கற்பனம். அப்படியாக இருந்தாலும் தெய்வ கண்டி இந்த பூலோக மார்க்கமாக அடுத்த விஷயம் எடுக்க என்ன காரணம்? அதாவது ஐயோ தேடி வரக்கூடிய அர்ஜுன மாமன்னன் கானகத்துக்கு வண்டிக்கு சென்றிருக்கிறார். சரி, அங்கே சென்று நாட்டியமான வேண்டும். புதிதாக இருக்கிறது. இதுதான் பரதநாட்டியம். அது வந்து சேவாட்டம் இல்ல, பாடினது அது வந்து சாவாட்டம். 60 வயசுக்கு மேல ஆகிச்சு. இனிமே நம்மள பாக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீ கேமராவில் எடுத்துக்கலாம். மேல 67 சரி 80 தான் சொல்லுங்களேன். என்ன வயசை பத்தி என்ன இருக்குது? இதுக்கு மேல இருப்போமா இல்லையான்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் பூரா நினைச்சு நடக்கட்டு போடு. ஆடி வந்தா 18 சுவாமி இருந்தாலும் அதாவது சரி நாட்டியமான வேண்டும். கொடிப்பால் பரிசுகள் மூட்டை மூட்டையா. சரி, யாரு? அரிச்சந்திர மகாராஜர். சரி, நம்மளுக்கு எது முக்கியம்? எது முக்கியம்? பொன் பொருள் தானே.
ஒரு பொய் முக்கியம். பொய்யா? கொடுப்பார் பரிசு. சரி, வாங்கி விடாதே. பிறகு சுவாமி ஊரூராக சென்று சரி ஆடி 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 ஆடியா ஆடி ஒண்ணு அடுத்த மாசம் கூத்து வாங்கியாச்சு நாம. சரி இல்ல இல்ல நாட்டியம் ஆடி ஆடி. ஓ, நாட்டிய பெண்கள் என்று சொல்ல வேண்டுமா? பொன் பொருள்களை சரி குவித்து வைத்திருக்கிற குவில் 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 குவிலாக தேவையில்லை. சரி, பிறகு அப்பா என்ன வேண்டும் என்று உள்ளத்திலே இடம். உங்கள் உள்ளத்திலே இடம் வேண்டும் என்று குறைக்க வேண்டுமா? இல்லை என்றால் சரி, அதாவது அது மட்டுமல்ல, நாட்டியத்தை பார்க்கவில்லை என்ற வார்த்தை ஒன்று. இந்த 3 வார்த்தைகளிலே சொல்ல கடைசியா அந்த முக்கியமா வாங்கி வரும். எப்படி எப்படி? உள்ளத்தில் இடம், மறுத்தால் நாட்டியத்தை பார்க்கவில்லை. இந்த வார்த்தை மட்டும் சரி இங்க வரணும். அப்படி அந்த பொன் பொருள் அவங்ககிட்ட இருக்கணும். ஆகட்டும். சீக்கிரம் மேட்டு போ. இங்கிலீஷ்ல பேசுறீங்க. ஆகட்டும். இப்பவே புறப்படுகிறேன். கோமரி இருந்தாலும் கண்ணம்மா இந்த கானகத்திலே இருக்கிறாரா? இருந்தாலும் நம்ம எதற்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாமா? ஆகட்டும். சுவாமி ஐயா வணக்கம். யார் இவர்கள்? நாடு நாடா சேர்ந்து ஊராக போய் நாட்டிய புரிந்து தக்க பரிசை வாங்குவது எங்களோட வழக்கம். பதறிக்கிட்டு ஆட மாட்டோம். அதாவது இந்த கானகத்திலே உங்களை பார்த்தோம், மன்னர் போல தெரிந்தது. அதனால உங்கள் முன்னே நாட்டியம் முறைத்து உங்களிடம் பரிசு வாங்கலாக வந்து. சத்தியகீர்த்தி, நாட்டியம் பார்ப்பது எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் எங்க கூட இருக்கீங்கல்ல, குடிப்படை நிறையா கானகத்துல 3 நாள் 6 பொழுது ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு உங்களுக்காக நாட்டியம் ஆட சொல்லுங்கள். அவருக்கு தேவையான பொன் பொருளை கொடுத்து அனுப்பலாம். அப்படியா? ஓ வெண்ணிலா வெண்ணிலா வண்ண பூச்சுடவா வெண்ணிலா வெண்ணிலா கண்டுகளித்தீர்களா? அவருக்கு தேவையான பொன்பொருளை கொடுத்து ஏங்க எனது இவ்வளவு நேரம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நாட்டியத்தை பாத்தீங்களா? சிரிப்புகளை ஏன் போடுறேன் என்ன பண்ற? பொன் பொன் தெரு கொடுக்குறோம், நல்லா விரிச்சு பிடி, முந்தானி விரிச்சு பிடிப்பா. அப்படியா? எதுக்கு பொன் பொருள் கொட்டுறேன்? பொன் பொருளா? ஆமா. எதற்கு பொன் பொருள்? நாட்டியத்துக்கு தந்த கூலி வேணுமில்ல உங்களுக்கு?
இருந்தாலும் வேலைக்காரர்கிட்ட உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. நான் ஸ்ட்ரெயிட்டா ராஜா கிட்டே பேசிக்கிறேன். போடா தூரம். அப்படியா சாமி அரசே தாங்கள் தான் கொடுக்க வேண்டுமோ? அப்படியா? ஆமா சுவாமி. நாட்டிய மதர்களா? இருந்தாலும் நீங்கள் நாட்டியத்தை பார்த்தல்லவா? எப்படி இருந்தது? நன்றாக இருந்தது. ஆஹா. இருந்தாலும் அதற்கு தேவையான பொன் பிள்ளை கொடுக்கிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள். பொன்பொருளா? இருக்கட்டும் இருக்கட்டும். இருந்தாலும் எனக்கு பொன்பொருள் தேவையில்லை. பிறகு நான் நாட்டியம் புரிந்ததே உங்களோட உள்ளத்துக்கு மட்டுமே. என்ன வார்த்தை? உண்மைதான். நாட்டிய மதர்களா? என் உள்ளத்தில் இட வேண்டும். உண்மைதான். என் உள்ளமாகப்பட்டது என் மனைவியாகிய சந்திராளுக்கு மட்டுமே சொந்தம். அதை தவிர வேறு எதிர்க்கு தருகிறேன். சரி, உங்க உள்ளத்துல இடமில்லை. இல்லை, அதுக்கு பதிலா வேற எது வேணா கேளு, நான் தரங்குறீங்களே. உண்மைதான். நான் நாட்டியத்தை பார்க்கலன்னு ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிடுங்க. அது எப்படி பார்த்தது இல்லை என்று சொல்ல முடியும்? அப்ப உங்களுக்கு நாட்டியத்தை இடம் பார்த்தேன், அதற்கு தேவையான பொன் பொருளை கொடுத்து சரி. வாங்க மறுக்கிறீர்கள். என் உள்ளத்தில் இடம் என்று கேட்டால் அது எப்படி முடியும்? என் உள்ளமாகப்பட்டது என் மனைவியாகிய சந்திராளுக்கு மட்டுமே சொந்தம். அப்ப பார்க்கலன்னு ஒரே ஒரு பொய் சொல்லிருங்க. அது எப்படி பார்த்தது இல்லை என்று சொல்ல முடியும்? சத்தியகீர்த்தி அரசே இந்த நாட்டிய மதர்கள் எத்தனை உரைத்தாலும் கேட்க மறுக்கிறார்கள். ஆமா சாமி. தோற்றி அப்புறப்படுத்துங்க. ஆமா சாமி. ஏய், என்ன பண்றப்ப? பொன்பொருள் தெரியா? கொடுக்கறதா கொடு. ஏய் தேவடியா தேவடியா எந்தூருக்கு தேவடியா? அடி தேவடியா தேவடியா எந்தூருக்கு தேவடியா? அடி தேவடியா போட்டு தேவடியா? அடி தேவடியா ராஜா ஊருக்கு. அடி ஓடி ஓடி நாடு. எங்கே வருது? எங்கே உள்ளத்தில் இடம்? அம்மா, சாமி. என்னாச்சு? கை போச்சுடாது. பான பெண்களை சுவாமி. போன காரியம் என்ன? ஐயா அவர்கள் பெயர் வேண்டாம் என்று அன்பளை கொடுத்திருக்காங்க. ஏழை இந்த பக்கம் இனிமே வந்துராத. எதிர்பார்க்கணும் நம்மள. அதாவது ஐயா அவர்கள் இந்த ஏழை உள்ளத்தை பாராட்டி அன்பளிப்பு வாரி வழங்கியிருக்காங்க. உங்களுடைய குடும்பம் இங்கடோடி வாழ வேண்டும். ராமோ ஜெயம். இருந்தாலும் சாமி, என்ன நடந்தது தெரியுமா? கானகத்துக்கு வேட்டையாட வந்த போது மன்னர் அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நீங்க சொன்ன மாதிரியே போய் எனதெல்லாம் காட்டணும். நான் என்னோட நாட்டியத்தெல்லாம் ஆடி காட்டல. என்னோட நாட்டியத்துல ஆடி காட்டினேன். பார்த்தாரு. பரிசுகள் பரிசு கொடுத்தார். பரிசு ஒன்று வேண்டாம் அப்படி என்ன உரைத்து விட்டு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அப்படி என்றால் உனக்கு என்னம்மா வேண்டும் என்று கேட்டான். எனக்கு உங்கள் உள்ளத்திலே சிறிய இடம் வேண்டும் என்று உரைத்து கேட்டேன். அப்பொழுது என் உள்ளமாகப்பட்டது என் மனைவிக்கு மட்டுமே சேரும் அப்படி என்று உரைத்தார். இதை விட்டு பிறகு எது கேட்டாலும் நான் தருகிறேன் என்று உரைத்தார். அப்பொழுது என் நாட்டியத்தை பாத்தீங்கல்ல, பார்க்கலன்னு ஒரே ஒரு பொய் சொல்லுங்க, நான் கிளம்புறேன் அப்படி என்று சொன்னேன். அப்படி என்று பார்த்தது எப்படி பார்க்கலன்னு சொல்ல முடியும்? அப்படி என்று அவர் அடிக்காம அவர் மந்திரிமார்களை விட்டு என்னை அடித்து உதைத்து சித்திரவாதம் செய்து என்ன அதாவது அடிச்சு துரத்து விட்டாங்க. அந்த காலத்து எஸ்எல்சி நான் வரேன். ஹரிச்சந்திரா சுவாமி, கானகம் சென்று களப்பாரி அமர்ந்திருக்கும் போது நாட்டிய பெண்களை பார்த்தாயா? பார்த்தேன். பார்த்தை அல்லவா? பார்த்தேன். கொடுத்தது பரிசு என்ன?
தேவையான பொன்பொருளை கொடுத்தேன். பிறகு வாங்க மறுத்தார்கள். பிறகு என் உள்ளத்தில் இட வேண்டும் என்று கேட்டார்கள். கொடுப்பதுதானே அது எப்படி சாமி முடியும்? ஏன் முடியாது? என் உள்ளமாகப்பட்டது என் மனைவிக்கு மட்டுமே சொந்தம். அதை தவிர வேறு எதிராக கேள் தருகிறேன் உரைச்சி. ஹரிச்சந்திரா, நீ தேவனா? என்னை போன்ற ஒரு முனிவனா? ஒரு நர மாநில ஜென்மம், ஒரு பெண் புரட்டிபார் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆண் மகனை பார்த்து ஆசை கொண்டு விட்டால் அந்த ஆசையை நிறைவேற்றவில்லை என்றால் மிகப்பெரிய பாவம். இதுதான் நீதி. ஐயா, பிண்டை சாபம் பிடித்து விடும். அது மட்டுமல்ல, நான் யாரு? மகாமுனிவன். தவத்தை முடித்து வகைகளை வெற்றி எழுது வரும்போது தெய்வக்கண்ணி மேனகை வந்தால் நானும் நோக்கினேன், அவளும் நோக்கினாள். இருவர்களும் இன்ப சுகத்தில் ஈடாக போட்டு எனக்கு ஒரு மகன் சகுந்தலை என்ற ஒரு பெண்ணை பெற்றெடுத்தேன். அதனால் நீ என்னை போல முனிவனா? என்ன இதை தவிர வேறு எதிராக கேள் தருகிறேன் உரைச்சி. அப்படியா? கண்டிப்பா கொடுப்பாயோ? நிச்சயமாக தருகிறேன் என்றால் நிச்சயமாக தருவேன். ஹரிச்சந்திரா, அப்படி என்றால் இப்பொழுதே உன் நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆணிமுத்து கோட்டாங்கு வஸ்திரம் உன் மணிமகடம் அனைத்தும் நீச்ச பெண்ணுக்கே சொந்தம் என்று பட்டையை கொடுக்க வேண்டும். அப்படியே எழுத்தருகிறேன் சுவாமி. ஐயா, வந்துட்டீங்க. போறோம் சுவாமி. எப்படி சொன்னபடியே நிறைவேற்றி விட்டோம். எஸ் ஆமா. எஸ். எங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க? எஸ்எல்சி இல்லையா? சமம். பட்டயம் கொடுத்து விட்டாயா? எங்கே இல்லை, எங்கே
எதுகை எங்கடா மோனை மோனை கொண்டு வா எழுதுனது மோனை எங்கே எதுக்கு அங்க இருக்குது மோனை எங்கே மோனை கொண்டு வா இந்த பையனை யாரு வர சொல்றது அப்படி சொல்லி பையன் சொல்லு பெருமைப்படுவேன் பெருமைப்படுவேன் நாடு நகரம் நாடு நகரம் நவநீத செங்கோல் நவநீத செங்கோல் அணிமுத்து கோட்டு அங்கவஸ்திரம் மணிமகடம் மணிமகுடம் அனைத்து பொருள்களும் நீச்ச பெண்ணுக்கு நீச்ச மதலுக்கே சொந்தம் இப்படி கரிச்சந்திரன் இப்படிக்கு ஹரிச்சந்திரன் நான் பார்க்கிறேன் ஆகட்டும் சுவாமி அரண்மனைக்கு செல் அப்படியே ஆகட்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன் மறுபடியும் எனது வேணும்னா கூப்பிடுங்க எது வேணும் இல்ல என்னோட தேவை வேணும் என்றால் கூப்பிடுங்க அடுத்த கூத்து வச்சா கூப்பிடுறோம் ஹரிச்சந்திரா சுவாமி பாருங்க இப்பயே ஒன்றும் கெட்டு போகவில்லை நாடு நகரம் அழைத்து கொடுத்து விடுகிறேன் நாட்டியத்தை பார்க்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுவாமி அண்டமே இருந்து மண்டபிடித்தாலும் சொன்னதுதான் இல்லை என்று வார்த்தை என் நாவில் என்றும் வராது சுவாமி உங்களிடம் விதி விளையாடுகிறது போகட்டும் ஹரிச்சந்திரா ஒரு மன்னனுக்கு பிறகு இந்த அயோத்தியமா நகரை ஒரு மகாராணிக்கு உரிமை உண்டா இல்லையா என் மனைவி என் மகன் அப்படியா அதிசீக்கிரமாக சென்று உன் மகன் மனைவி அழைத்து வா நான் கேட்க வேண்டும் அப்படியே ஆகட்டும் டைம் நோ மேட்டர் போனோம் சீக்கிரம் அரசாட்சி செய்யக்கூடிய அரசன் இப்படி அலங்கோலமாக நிற்கக்கூடிய காரணம் என்ன சாமி? தேவி குடிப்படையிலே குறியை திருப்பு காரணமான வேட்டைக்கு சென்றேன். வேட்டைக்கு சென்ற இடத்திலே நாட்டிய மதர்கள் நடனம் ஆடினார்கள். அவர்களுக்கு தேவையான பொன் பொருளை கொடுத்தேன். வாங்க மறுத்தார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? என்ன சாமி? என் உள்ளத்தில் இட வேண்டும் என்று கேட்டார்கள். என் உள்ளமாகப்பட்டது என் மனைவியாகிய சந்திராளுக்கு மட்டுமே சொந்தம். அதை தவிர வேறு இதனால் கேள் தருகிறேன் உரைத்தேன். விஸ்வாமித்திரை முன்னே வைத்து நாடு நகரம் நவநீத செங்கோல் அங்கவஸ்திரம் ஆணிமுத்து கோட்டு அனைத்தும் இந்த நீச்ச வாருக்கே சொந்தம் என்று கையொப்பமிட்டு கொடுத்து விட்டேன் தேவி. விஸ்வாமித்திரன் இடத்துல ஒரு வார்த்தைகள் பேச வேண்டும் அழைத்திருக்கின்றார். அவரை சென்று பார்க்க வேண்டும். மனைவி அழைத்து வந்திருக்கிறேன்.
சந்திரமதி வணக்கம் சாமி. ஒன்றும் குறைச்சல் இல்லை. அனைத்தும் கற்றவள்ளி. ஆற்றல், அறிவு, பொறுமை, தர்மம் 4 வேதங்களையும் கட்டு தேர்ந்து உணர்ந்தவன். உனக்கு அறிகுறி தேவையில்லை. உன் கணவனுக்கு பைத்தியம், அதனால் அவன் தேவையில்லை. என் மன்னவர் கானகம் சென்றார், நாட்டியத்தை பார்க்க என்று சொல்லிவிட்டால் எல்லாமே கொடுத்து விடுகிறேன். சாமி முனிநாதரே, மாலையிட்டு நாள் முதலாக எழுதிய மன்னவர் வார்த்தைக்கு நான் மாட வார்த்தை சொன்னதல்ல. கூரையிட்ட நாள் முதலாக இருந்து என்னுடைய கணவர் வார்த்தைக்கு நான் குறவென்று சொன்னதை கண்டதல்ல. என் மன்னவர் சொல்லே நான் மந்திரம் என்று வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அதற்காக என் மன்னவர் என்ன சொல்கிறாரோ அவளையே நான் நடப்பேன் சாமி. பைத்தியம், இவனுக்கு பைத்தியம், அவனுக்கு பைத்தியம். ஹரிச்சந்திரா, வருங்கால பிள்ளைகள் கையில் தானே நாட்டு இளவரசர் யாரு? மகனாகிய லோகிதன். மகனாகிய லோகிதன் அழைத்து வரும் தேவி. அம்மா, விஸ்வாமித்திர மாமுனிவர் உன்னிடத்தில் ஓரிரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அப்படியா? ஆமாப்பா, அனைத்து கலைகளும் கற்றுணர்ந்த நீ உன் தந்தை யாருக்கு அப்புறம் இந்த நாட்டை நீ அரசாட்சி செய்யக்கூடிய அரசன். உனக்கு நான் புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. மாமுனி கேட்க கேள்விக்கு நீ தகுந்தவாறு பதில் சொல்லிவிட்டு ஆகட்டும் அப்பா. மகாரிஷியே, தபரிஷியே, லோகிதா,
அயோத்தியன் வருங்கால இளவரசர் பணிவான வணக்கம். நன்றாக அறிவேன். வாழ்வாய் என்ற போல் சுவாமி, ஒரு நாட்டு இளவரசனுக்கு அறிகுறி தேவையில்லை. உம்மாளுக்கும் பைத்தியம், உங்க ஒப்பனுக்கு அவ கூட பைத்தியம். என் வார்த்தை கேள். என்ன சுவாமி? குரு வார்த்தை கேட்கவில்லை என்றால் அவன் வீடு குட்டி செய்கிறான் பழமொழி. அதனால் இந்த குரு வார்த்தையை கேள். என் தந்தை நாட்டியத்தை பார்க்கவில்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாடு எல்லாம் பெற்றுக்கொள்ளும். மகாரசியே, என் தந்தையானவர் கொண்டளவு பொய் உரைத்தாலும் நான் எல்லளவு கூட உரைக்க இயலாது சுவாமி. போடா, இவனுக்கு பைத்தியம், அவனுக்கு பைத்தியம். ஹரிச்சந்திரா, சந்திரமதி, மூணு பேருக்கு பைத்தியம். எப்பொழுது நாட்டை பாலை பண்ணி கொடுத்து விட்டாயோ, நாட்டுல என்ன வேலை? புறப்படுங்கள். அப்படியே சீக்கிரம் புறப்படுகிறோம். எப்ப போறது? போகிறேன். சரி சாமி, மகனே லோகிதா, நாட்டை விட்டு புறப்படலாம்பா. அகட்டு புறப்படு. ஹரிச்சந்திரா, சாமி, நாட்டை விட்டு போவிட்டு சொன்ன உடனேயே புறப்பட்டுக் கொண்டாயே, இது நியாயமா? ஏன் சாமி? எனக்கும் சேரும் பொருள் எப்பொழுது முதல் முறையாக கேட்டேனை பொருள் அதை கொடுத்து விட்டு பிறகு போ. கையொப்பமிட்ட பொருள் தானே அந்த பொருள் அனைத்து இந்த நாட்டில் தான் சாமி இருக்கின்றது. இந்த நாடு யாருக்கு சொந்தம்? நீச்ச மாதருக்கு. அப்ப அந்த பொருள் சொந்தம் யாருக்கு? அதுவும் நீச்சமாருக்கு சொந்தமாகிவிட்டது. அப்ப எனக்கு கொடுத்து விட்டு போ சாமி. நாட்டுக்குள்ளே விட்டு அகண்ட நாட்டுக்கு போயிருந்தால் அது இல்லை. இருப்பது உள்நாட்டுக்குள்ள. பட்டயம் கொடுத்தது நீச்ச மாதர்களுக்கு, சொந்த அவைகளுக்கு தானே. அப்ப நான் கேட்ட பொருளுக்கு கையொப்பமிட்ட பொருள் உங்களுக்கு தர வேண்டும். அதே 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 சாமி, நாடு நகரம் செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டோம். அதனால ராஜகடு 48 நாள் என்று சொல்வார்கள். இந்த 48 திருத்திற்குள்ளாக தேவையான பொன்புள்ளை கொடுத்திருக்கிறோம் சாமி. நன்றா கேளுங்கள். நாடாளு மன்னன் கொடகேரி ஆண்டவருக்கு அயோத்தி மாமன்னன் கேட்கிறான் 48 நாள் பஞ்சப்படி வாய்தான். வெக்கம் வெக்கம் வெக்கம். அவ்வளவு கொடுக்க முடியாது. நான் கொடுப்பது எவ்வளவு? அதாவது 16 நாள். அதற்குள்ளாக அந்த பொன் பொருள்கள் எனக்கு கஜானாவுக்கு வரணும். நிச்சயமாக தந்துகிறோம் சாமி. நான் வர முடியாது உன்னோடு. சரி, நான் தவத்துக்கு போகிறேன். அனுப்புகிற ஆட்கள் கொடுத்தனுப்ப வேண்டும். அப்படியே நட்சத்திரையா வைகை இருந்தாலும் தீக்க வச்சிருக்குது. என்ன போன இப்பதான் கல் தொழிச்சு வந்தேன். தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் காமெடி 5 டப்பா தண்ணி அவ்வளவு சகல சாமி. கொஞ்சம் காமெடி சூடு அதான் கொஞ்சம் காமெடி சேர்த்துக்கிறேன். வேற ஒண்ணு. இவ்வளவு சோறு இருந்தாலும் நக்கறதுக்கு எவ்வளவு தான் போதும். எதை நக்கறேன்? மூஞ்சி பண்ணி 18,000 போயிடும். நட்சத்திரையா இவை இருக்கும். ஆமா, தயவு பார்க்காதே, நாச்சிரை பார்க்காதே. உனக்கு என்ன முக்கியம்? போய் கிட்டிக்கோல் போட வேண்டும். அண்ணாந்தால் போட்டு பணத்தை வரவை தேவையில்லை. பொய்ய வரவை. வருகிறேன். நான் தெபத்துக்கு போகிறேன். தபத்துக்கு போகிறேன். கடாபுரிச்சு போ. வருகிறேன். 16 தினத்திற்குள்ளாக இஸ்லாமத்திற்கு தேவையான பொன்பொருளை கொடுக்க வேண்டும். அதனால இந்த அயோத்திமா நகரத்தை விட்டு ராஜ்யமா நகரம் சென்றாவது அதற்கான ஏற்பாடுகள் செய்வோம். இந்த அயோத்திமா நகரத்தை விட்டு வேற நாடு போய்த்தானா கட்டணும் மன்னா. இந்த அயோத்திமா நாட்டுல சிறப்பாக வளர்ந்து இந்த குடிமலை மக்கள் எல்லாம் பிரிந்து போய்த்தான் வேறு வழி. நாட்டு விட்டு போகின்ற போது நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கண்ணில் அடிக்கிறாங்க மன்னா. மன்னா அயோத்தியாலோ
வேண்டும். இந்த காசி விஸ்வனை வணங்கிவிட்டு அது விஸ்வாமித்திரருக்கு தேவையான பொன்பொருளை எப்படி கொடுப்பது என்று முடிவு செய்யும். ஹரிச்சந்திரா விஸ்வாமித்திரன் சேரக்கூடிய பொன்பொருள் திரவங்கள் கொடுக்கின்றாயா இல்லையா? சாமி ஒரு நாள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக அதற்கான என்னைக்கா கொடுக்கறது? ஒரு நாள் போதும், 10 நாளைக்கு போச்சியா? கொடுத்தா கொடுக்கல இல்லன்னு சொன்னா போயிட்டு வரேன். சும்மா என்ன நட்சத்திர இல்லை என்ற வார்த்தையின் நாயில் என்று வராது சாமி. என்ன இல்லை சற்று ஒரு நாள் பொறுத்திருங்கள். ஏற்பாடு செய்து சக்கரை இனிக்குமா? சக்கரை இனிக்குமா? கோபப்பட வேண்டாம். சற்று பொறுத்திருங்கள். ஒரு நாள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக தந்துடுகிறோம். காசி விஷ்ணுவரை வணங்கி அதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் தேவி. ஓம் ஹரஹர மகாதேவா, ஓம் ஹரஹர மகாதேவா. தேவி இதோ காசிம நகர எல்லையிலே அந்த காசி விஷ்ணுவரை நான் வணங்கி விட்டோம். நட்சத்திரையர் பின் தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறேன். அந்த விஸ்வாமித்திரரை எப்படி கட்டுவது வழியே தெரியவில்லை சாமி. அந்த மாமுனி கடனை கட்ட, அந்த விஸ்வாமித்திரோட கடனை கட்ட நான் ஒரு வழி சொல்லிட்டேங்களா? எது சொன்னாலும் என் மனதை புண்படும்படியே சொல்ல வேண்டாம். ஆகட்டும். பொறுமையா இருக்கு. என்னையா பொருள் 15 நாளைக்கு போச்சு. ஒரே நாள் தான் இருக்கு. என்னைக்கு கொடுக்கறது நீ? கோபப்பட வேண்டாம். நிச்சயமாக தந்துடுகிறோம். இது சுடுமணு கண்டையாங்க நடக்க முடியல. சற்று பொறுத்திருங்கள். தந்துடுகிறோம். நடந்துட்டு இருக்கிறேன். எனக்கு நடக்கிறது தலையெழுத்தா கொண்டிருக்கின்றோம். காசிமா நகர வீதியில எத்தனையோ பணம் படைத்த பெரியோர்லாம் இருப்பாங்க. அவர் இடத்துல என்ன ஒரு மாடு விற்பது போல, ஒரு கண்டு இருப்பது போல என் கையில கயிறு கட்டி இந்த காசிமா நகர வீதியில என்னை விலைக்கு ஓடிப்போங்க. யாராவது விலைக்கு வாங்க வித்து கடனை கட்டுவீங்க. உன்னை விற்று கடனை கட்டுவது, அதற்கு பதிலாக என்னை விற்று கடனை கட்டுவிடுகிறேன். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசு நீங்க யாருக்குமே அடிமை ஆகக்கூடாது. என்னை விட்டு அடிமை வைத்து விட்டு விஸ்வாமித்திரை கடனை கட்டுவதற்கு வேறு வழியே இல்லையா தேவி? வேறு வழி கடனை கட்ட வேற வழியே இல்ல சாமி. நட்சத்திரையர் பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அப்படியே ஆகட்டும்.
ஆகுவோர் உண்டோ? இந்த வீதி வழியாக பார்க்கும் பொழுது யாரையுமே காணவில்லை. அடுத்த வீதி ஐயர் வீதி ஆகும். அந்த ஐயர் வீதி சென்று விலை கூறி பார்ப்போம். சபையோர்களை விஸ்வாசனை கடனுக்காக விலையே விலை என்று இந்த காசிமா நகரத்தை விட்டு அகராத்து வெளி வரா யாராவது வாங்கறதுக்கு ஆளு இருக்கா என்று அகராத்து வெளியே போகும் தருவாயில் காலகண்டையர் சபைக்கு வருகிறார். அவரால் மற்ற விஷயம் பின்னால்